ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷனாக தாங்க இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம், ஒஹாயோலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு இஸ்கான் டெம்பிள் வந்தோம். அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ரியானுக்கு மொட்டை போட்டோங்க. அதுதான் மெயின் ஜாபு. அது முடிஞ்சிச்சு ஒரு வழியாக. பிட்ஸ்பர்கில் இருக்க வெங்கடேஸ்வரா டெம்பிளில் போய் ரியானுக்கு மொட்டை போட்டாச்சு. ஸோ இப்போது அடுத்த வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. அங்கேயே ஸ்டே பண்ணி தூங்கி எழுந்திரிச்சு காலையில் கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ ஒரு லாங் ட்ரைவுங்க. அதாவது மதியம் வரைக்கும் ட்ரைவ் பண்ணி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். என்ன ஊர் அப்படின்னு இங்கே தெரியுது பாருங்கள். இதை பார்த்தாலே நிறையா பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம நியூயார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ யார் யூஎஸ்க்கு வந்தாலும் ஃபர்ஸ்ட்டு நியூயார்க் சுற்றி பார்த்துருவாங்க. இல்லை அட்லீஸ்ட் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னாலே இந்த வெக்கேஷன் வரவங்க எல்லாமே பார்க்குற டெஸ்டினேஷன் நியூயார்க். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் நியூயார்க் போனதே கிடையாது. எனக்கு ரொம்ப டிராஃபிக்காக அப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் பிடிக்காது. அதனால் அதை பற்றி நான் யோசிச்சதே கிடையாது நியூயார்க் வரணும்னு. பட் இப்போது ஈஸ்வர் நியூயார்க் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுனால ஓகே ஒரு ட்ரிப் போடலாம் அப்படின்னு சொல்லி மொட்டை அடித்து கையோடு போய் அப்படியே நியூயார்க் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோங்க. ஸோ அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்கள் நியூயார்க்கோட டவுன் டவுன், அந்த ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படியே ட்ரைவ் உள்ளே வந்ததுமே அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோடு பார்த்துட்ருந்தோம். ஏன்னா இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே வீடியோவும் எடுத்து உங்ககிட்டையும் ஷேர் பண்ணால் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பிளான் இருக்குது நியூயார்க்கில். ஆனால் இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுது அப்படின்னு எங்களுக்கு தெரியல. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போகிறோம் அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஹாலண்ட் டனல்குள்ளார போக போகிறோங்க. ஸோ வந்ததுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்க போகிறது இந்த ஹாலண்ட் டனல் தாங்க. ஸோ இது ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா இந்த ஹாலண்ட் டனல் 1927 கட்டியிருக்காங்க. அண்ட் 1927 எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹட்சன் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிவர் போகுது. ஸோ அந்த ரிவருக்கு அடியில் கட்டியிருக்காங்கங்க இந்த டனலு. அடியில் மேன்ஹாட்டனையும் நியூ ஜெர்சியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டனல், அதுவும் 1.6 மைலில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எந்த காலத்துலேயே கட்டியிருக்காங்க பாருங்கள். அது ரொம்பவே ஃபேமஸ். நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா we can feel இது தண்ணி கடியில் போகுது அப்படின்றத. பட் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் போனால் நமக்கு அப்படியே நார்மலாக ஒரு டனலில் போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இது நம்மளை சுற்றி இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குங்க. இதை நம்ம இதில் பார்க்கும்போது எதுவுமே ஃபீல் ஆகாது. பட் மேப்பில் இந்த ரூட் மேப்பில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளை சுற்றி தண்ணி இருக்கிறது ஃபீல் ஆகும். ஸோ அப்படியே நாங்களும் எக்ஸைட்மெண்ட்டாக இதை பற்றி இந்த டனல் பற்றிலாம் பேசிக்கிட்டே இந்த டனலில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். அண்ட் இந்த டனல் பார்த்திங்கன்னா கட்டினவர் யாருன்னா கிளிஃபோர்ட் எம் ஹாலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த டனலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டார். அதனால் அவர் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஹாலண்ட் டனல்னு அவர் பேரே இந்த டனலுக்கு வச்சுட்டாங்க. ஸோ டனலில் ட்ராவல் பண்ணி வந்தாச்சுங்க. 1.6 மைல் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஸோ வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய பில்டிங்காக செம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ட்ரைவ் பண்ணி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஸோ வெளியே வந்ததுமே பாருங்களேன் எவ்வளோ டால் பில்டிங்ஸ் சுற்றி சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரைவே. ஸோ இந்த ட்ரைவை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ அடுத்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கோம். நியூயார்க் வரவங்க எல்லாரும் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து ஒரு போஸ்ட்டாவது போட்டிருப்பாங்க. அண்ட் இதில் நடந்து போவாங்க. பட் நம்ம வந்து நடந்து போகல, காரில் தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூக்லின் பிரிட்ஜுங்க. ரொம்பவே ஃபேமஸான ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இது. ஸோ வேர்ல்டுலேயே வந்து லாங்கஸ்ட்டு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் இது தான். ஸோ அதுதான் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது 1883 வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜுக்குன்னு தனியாக வந்து வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே பின்னாடி பிரிட்ஜ் தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது, இல்லை பிரிட்ஜ்லேயே நின்று வாக் பண்ணி போய் ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பண்ணல. ஏன்னா காலையிலேருந்து ட்ரைவ் பண்ணி பயங்கர டயர்டாக இருக்கோம் நம்ம ட்ராவல் பண்ணி. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அதனால் அப்படியே ட்ரைவ் பண்ணி ட்ரைவ்லேயே வந்து பிரிட்ஜை ரசிச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போக போகிறோம். இன்னும் நம்ம அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்க்க வேண்டிய இடம் நிறையா இருக்குது. அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து மேன்ஹாட்டனையும் ப்ரூக்லினையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக கட்டின ஒரு பிரிட்ஜு. ஸோ அந்த பக்கம் வந்து என்னென்னலாம் இருக்குது, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கேன், என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச லிஸ்ட்டாக தான் இருக்கும். நியூயார்க் வந்தால் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு அதே லிஸ்ட்டு தான் நானும் வச்சுருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, 2 நாளில் நியூயார்க்கில் எவ்வளோ கவர் பண்ண முடியும் அதை வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ரொம்ப ஹரிபரியாக அப்படியே இந்த இடம் பார்க்கணும் அந்த இடம் பார்க்கணுன்லாம் ஓட மாட்டோம். ரிலாக்ஸ்டாக தான் போவோம். அதுவும் குழந்தைங்க கூட இருக்கும்போது இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா டைமும் தேவை. அந்த மாதிரி டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸ்டாக தாங்க நாங்கள் எப்போதும் வந்து ட்ரிப் என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ட்ரிப்புக்கு வந்துட்டு அடுத்தடுத்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எதையுமே ரசிக்க மாட்டோம். அட் லாஸ்ட் வந்து பார்த்தா எல்லா இடமும் ஹரிபரியாக நம்ம ஓடினது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அதனால நாங்கள் அதை பண்ணுறதே கிடையாது. இன்கேஸ் பார்க்க முடியல ஏதாவது ஒரு இடத்துனா ஓகே, இன்னொரு டைம் வந்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த பிரிட்ஜை வந்து க்ராஸ் பண்ணி போயாச்சு. இப்போ இங்கே வந்து இறங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, சைனா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எவ்வளோ மக்கள் சைடில் நடந்து வராங்க பாருங்களேன். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆசை வந்துச்சு எங்களுக்கும், நம்மளும் எங்கேயாவது பார்க் பண்ணிவிட்டு நம்மளும் நடந்து வரலாமான்னு. பட் இந்த நியூயார்க்கில் பார்க்கிங் தேடுறதுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரைவ் பண்ணி வந்தாச்சு. ஸோ இப்போ ட்ரைவ் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட்டு பிளான் வந்து பார்த்திங்கன்னா போய் சைனா டவுனை ட்ரைவ் பண்ணி தான் பார்க்க போகிறோங்க. அங்கேயும் வந்து நம்ம இறங்கிலாம் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா எதுவும் ஷாப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எந்த வேலையுமே நமக்கு இல்லை. ஸோ அப்படியே ட்ரைவ் பண்ணியே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பட் நியூயார்க்கில் ட்ரைவ் பண்ணுறதும் ஒரு திறமை தான் நினைக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து ஹார்ஷாக தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. அண்ட் டிராஃபிக்கும் அங்கங்கே வந்து டிராஃபிக் வந்துடுது. லக்கீலி வந்து நம்ம லாங் வீக்கெண்டில் வந்தோம், அப்போ வந்து பெருசாக டிராஃபிக் இல்லை. இது லாங் வீக்கெண்ட், ஆமாம் லாங் வீக்கெண்ட் நெக்ஸ்ட் டே வந்து லீவ் போட்டிருந்தோம். அதனால் எல்லோரும் பேக் டு ஹோம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பெருசாக வந்து எதுவும் டிராஃபிக் இல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டோம். ஸோ பாருங்கள் இதுக்கு எவ்வளோ டிராஃபிக் நிற்கிதுன்னு. அண்ட் அங்கே வந்து என் தம்பியும் இருந்தான். அவங்க வந்து நியூ ஜெர்சியில் தான் இருக்காங்க. அதனால் அவங்க கொஞ்சம் வந்து டிரைவிங் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்களுக்கு பழகின இடம், அடிக்கடி வந்து வந்திருக்கிறதுனால நாங்கள் வந்து அவங்க கையில் கார் கொடுத்துட்டோம். ஸோ நீங்களே சுற்றி காட்டுங்க, நீங்களே வந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு பழக்கப்படாத ஒரு இடத்துல வந்து புதுசாக கார் ஓட்டுறது கஷ்டம். அதுவும் நியூயார்க்கு ரொம்பவே கஷ்டம். அதனால் அவங்க தான் கார்லாம் ஓட்டினாங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா சைனா டவுன். 2 பக்கமும் கார் எப்படி நிற்கிது பாருங்களேன். நடுப்புற எக்ஸாக்ட்லி ஒரு கார் போகிற அளவுக்கு தான் இடம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் யோசித்தோம் எதுக்கு இந்த முடிவு எடுத்தோம் சைனா டவுன் பார்க்கணுன்னு அப்படின்னு யோசித்தோம். பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ணி போகிறது. ஏன்னா நிறைய மக்கள் நடந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாகவுமே இந்த ஏரியா ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 பக்கமும் கார் ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைனா டவுனில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 lakh ஏஷியன் பீப்புள் வந்து வாழறாங்களாங்க. இங்கே சைட்லலாம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நம்ம ஊர் கடை மாதிரியே வந்து போட்டிருக்காங்க நிறையா. ஏரியா ஃபுல்லாக வந்து சைனீஸ் கடை தான். பட் நமக்கு ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கோங்க. பேசிக்கலி பெருசாக வந்து எதுவும் நாங்கள் சைனா கடை அந்த மாதிரிலாம் வந்து போனது கிடையாது. அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் வந்து எங்கள் தம்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படியே கேட்டு என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
அண்ட் இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய வந்து இந்த ஷூட்டிங்லாம் எடுக்கிற இடம்லாம் இருக்கும். படம், சீரீஸ்லாம் எடுக்கிறாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற பில்டிங்ஸ், ஸ்பாட் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமும் வந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு ஆனால் எக்ஸாக்டாக எந்த பில்டிங் என்னன்னெலாம் ஞாபகம் இல்லைங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் எடுப்பாங்கல்ல, அந்த பில்டிங் வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்குதாம்மா. பட் நான் அதை பார்த்ததும் கிடையாது. எனக்கு இங்கேயும் எந்த பில்டிங்னு ஞாபகம் இல்லைங்க. ஐ எம் ஸோ சாரி. பட் அதெல்லாம் காமிச்சிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பார்க்குக்கு போகிறோங்க. சென்ட்ரல் பார்க் போய் சுற்றி பார்த்துட்டு இதுக்கப்புறம் கார் எடுக்கிறதா ஐடியா இல்லைங்க. காரை பார்க் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த பார்க்கிங் கிடைக்கவே ரொம்ப நேரம் ஆச்சுங்க. பார்க்கிங்கே கிடைக்கல எங்களுக்கு. அதுக்கு மட்டுமே ஒரு 4 சுற்றிருப்போம். ஸோ அட்லாஸ்ட் ஒரு பார்க்கிங் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம டாக்ஸி வச்சு எங்கே வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா இங்கே நியூயார்க்கில் பார்க்கிங் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஸோ சென்ட்ரல் பார்க் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். நிறைய படத்தில் வந்து இந்த சென்ட்ரல் பார்க் வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு எந்த படம்னு எக்ஸாக்டாலாம் ஞாபகம் வர மாட்டேங்குது இப்போது. பட் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டூவர்ட் லிட்டில்னு சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம். அந்த படத்தில் வந்து அடிக்கடி இந்த சென்ட்ரல் பார்க் தான் காட்டுவாங்க. இன்னும் நிறையா படத்தில் காட்டுவாங்க. பட் இப்போதைக்கு எனக்கு மைண்டுக்கு வர மாட்டேங்குது. உங்கள் மைண்டுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த சென்ட்ரல் பார்க்கில் நாங்களும் போயிட்டோம். நடந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்து இங்கேருந்து நம்ம டாக்ஸி பிடிச்சி இதுக்கப்புறம் தான் நம்ம நியூயார்க்கில் பார்க்க வேண்டிய மெயின் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் போக போகிறோம். பட் அதெல்லாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளவுதான். நம்ம நியூயார்க்குக்கு வந்தாச்சு, டனல் பார்த்தாச்சு, பிரிட்ஜு பார்த்தாச்சு, சென்ட்ரல் பார்க்கும் பார்த்தாச்சு. ஸோ இது முடிச்சுட்டு அடுத்து எங்கெங்கே போகிறோன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே சென்ட்ரல் பார்க்குக்கு வெளியே வந்ததுமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் லன்ச் டைம் ஆகிடுச்சு. அதனால் அப்படியே அங்கே இருக்க ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து சிம்பிளாக வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். பட் நாட் தட் குட். ஸோ ஏதோ அந்த டயத்துக்கு கொஞ்சமாக வாங்கி எல்லோரும் ட்ரை பண்ணோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.